கிளிக் யுனைடெட் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிஎஸ்கே vs பிபிஏஎஸ் மேட்ச் முடிஞ்சிருக்கு. அதை ரிவ்யூ பண்றதுக்கு தான் நான் கரண் வந்திருக்கேன். நம்ம கூட இணைஞ்சிருக்காரு நம்மளுடைய டிசைனர் டிராவிட நேசன். வணக்கம் டிராவிட். ஓகே, வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் ரொம்ப ஒரு மோசமான லாஸ். நம்ம ஆர்ஆர் கூட ஆரம்பிச்சோம் கேம்பெயினர். சரி, ஓகே, ஹோம் கம்மிங்கா சேப்பாக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஓகே, நம்ம வெற்றியை வந்து இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனா அன்பார்ச்சுனேட்டா பேட்டிங்ல ஒரு நல்ல டிஸ்பிளே காமிச்சிருந்தாலும், நல்ல ஒரு ஹோப் கொடுத்திருந்தாலும், பவுலிங் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஆஸ் யூஷுவல் பயங்கர சொதப்பலா இருக்கு. இதனால வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஒரு ஈஸியான சேஸ் பஞ்சாப் கிங்ஸுக்கு நடந்திருக்கு. இதுவும் இல்லாம 2019 இருந்து சிஎஸ்கே சேப்பாக்ல பஞ்சாப் கிங்ஸ் தோத்துட்டு இருந்த ஸ்ட்ரீக்கும் வந்து கண்டினியூ ஆகுது இந்த வருஷமும். ஸோ மேட்சை பத்தி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். வித் ஸ்டார்டிங் வித் நம்ம ஜில் ஜங் ஜக் ஷோ செக்மெண்ட்டோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ தெரியாதவங்களுக்காக சொல்லிடுறேன். ஜில் அப்படின்னா வந்து பெஸ்ட் பிளேயர் ஆஃப் த மேட்ச் ஆஃப்கோர்ஸ். ஜங் அப்படின்றவங்க மாடரேட்டா பெர்ஃபார்ம் பண்ணவங்க. ஜக் அப்படின்னா ஃபிளாப் ஆஃப் த மேட்ச். இதுதான் வந்து நம்ம செக்மெண்ட்டோட மீனிங். ஸோ உங்களோட ஜில் ஜங் ஜக் யாரு? என்னோட ஜில் வந்து ஆயுஷ் மாத்ரேவும் பிரயான் சாரியா ஷேஸ் ஐயரும் சொல்லலாம். ஏன்னா 3 பேருமே அவங்களோட பேட்டிங் டிஸ்பிளே நல்லா இருந்துச்சு. அதுவும் பிரயான் ஓகே. சாரியாலாம் ஃபியர்லெஸ்ஸா ஆடினாரு. அப்புறம் பார்த்தோம்னா ஷேஸ் ஐயர் அவர் ஏதோ லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டாரு. நான் சும்மா ஒரு 50 அடிக்க போறேன் அப்படின்னு வந்து அடிச்சுட்டு போனாரு அவரு. அப்புறம் நம்ம சைட்ல வந்து ஆயுஷ் மாத்ரே நல்ல பேட்டிங். அவரு தான் அந்த குட்டி ரோஹித் சர்மா மாதிரி ஆடி கொடுத்துட்டு போனார் நமக்கு. அதுக்கப்புறம் ஓகே, இவங்க 3 பேரு. ஜில் ஜங்ல பார்த்தோம்னா இவரு கூப்பர் காலனி சொல்லுவேன். நல்ல ஸ்டார்ட், பட் அதான் நான் கன்வெர்ட் பண்ண முடியல. அவுட் ஆனது பார்த்தோம்னா ஒரு லூஸ் பால ஒழுங்கா கனெக்ட் பண்ணாம அவுட் ஆயிட்டு போயிட்டு. ஸோ அவரு நான் வந்து ஜக்ல சொல்லுவேன். ஜில் ஜங்ல சொல்லுவேன். ஜக்கு வந்து ருத்ராஜ் கெய்க்வாட், மேட் ஹென்ரி, தென் ஈவன் நான் 100 கூட சொல்லலாம்னு தோணுது. 100 ஏன்னா இந்த மாதிரி பிச்சு வந்து ஸ்லோ பால், அதான் ஸ்லோவா போட்டா நல்லா ரியாக்ட் ஆகுது. ஸோ அது இல்லாம அவர் ஃபாஸ்டா போடுறாரு. 90 100 போடுறாரு. எதுக்கு அவ்வளவு போடணும்? ஸ்லோக்கு நல்லா ரியாக்ட் ஆகுதுன்றப்ப நீங்க ஸ்லோவே போடலாம். ஸோ இது வந்து 100 அகமத்துக்கு. ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து மிசரபிளான பேட்டிங் ஃபெயில். அது சரி விடுங்க, பேட்டிங் கூட விட்டுங்க. கேப்டன்சி சுத்தமா சரியில்லை. அவ்வளோ ஏர்லியா ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஆனா இது ஃபர்ஸ்ட் ஏர்லியே கிடையாது. ஆல்மோஸ்ட் ஒரு சீசன் ஃபுல்லா பண்ணிட்டாரு. 2 சீசன் ஆயிடுச்சுன்னே வச்சுப்போம். அப்போ கூட ஒரு ஃபீல்டிங் பிளேஸ்மெண்ட் சரியில்லை, ஒரு ஒரு பவுலிங் ரொட்டேஷன் சரியில்லை. இன்னும் நீங்க அதை வந்து பிக்ஸ் பண்ணிக்காம ஓகே, அதுக்கு வருவோம். என்ன நம்ம பண்றீங்க? ஸ்பின் பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ம், நான் என்னுடைய ஜில் ஜங் ஜக்க சொல்லிடுறேன். ஸோ என்னோட ஜில் ம், பாத்தீங்க அப்படின்னா, அஃப்கோர்ஸ் ஆயுஷ் மாத்ரே சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டிங்ல வந்து ஒரு பிரில்லியண்டான நாக் ஒன்று ஆடினாரு. அப்பார்ட் ஃப்ரம் தட் சர்ஃபராஸ் கானும் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, அவர் பேட்டிங்லயும் ஒரு நல்ல டிஸ்பிளே, ஃபீல்டிங் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவ்வளோ எனர்ஜெட்டிக்கா பண்ணிட்டு இருந்தாரு ஒரு ஒரு பாலுமே. ஸோ அதனால சர்ஃபராஸ் கானும் சொல்லுவேன். அவங்க சைட்ல வந்து எனக்கு 2 பிளேயர்ஸ் வந்து ஜில்ல சூஸ் பண்ணோம் அப்படின்னா, பேட்டிங்ல அஃப்கோர்ஸ் பிரியன் சாரியா ஒரு நல்ல பயங்கரமான ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாரு. அதுதான் வந்து அந்த சேஸை வந்து அவங்களுக்கு செட் பண்ணி கொடுத்தது. பவுலிங்ல பாத்தீங்கன்னா யுஸ்வேந்திர சஹல் ரொம்ப அழகா போட்டு ரன்னை நிப்பாட்டி கொடுத்தாரு. ஒரு 10 ரன் ரேட் போயிட்டு இருக்கப்ப கூட நிப்பாட்டினாரு. ஸோ அதனால அவருக்கு கொடுக்கலாம். ஜங் பொறுத்த வரைக்கும் மாடரேட்டா ஆடினது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூப்பர் கார்னலி அஃப்கோர்ஸ். ஒரு நல்ல ஸ்டார்ட், ஒரு ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு அப்புறம் இவர் வராரு. பட் ஓகே, ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்திருந்தாரு. இன்னும் கூட கொஞ்சம் நல்லா கன்வெர்ட் பண்ணிருக்கலாம். பட் குட் ஒன் என்னை பொறுத்த வரைக்கும். ஜக் அப்படின்றப்ப அஃப்கோர்ஸ் அதுல வந்து சிஎஸ்கே பவுலர்ஸ் ஆட் பண்ணாம நம்ம சொல்லவே முடியாது. மேட் ஹென்ரி ரொம்ப நிறைய லூஸ் பால்ஸ் போட்டாரு. அதுவும் இல்லாம நம்ம வேற யார் சொல்லலாம் அப்படின்னா, ருத்ராஜ் கெய்க்வாட இதுல சேர்த்தே ஆகணும். ஏன் அப்படின்னா, அவர் பேட்டிங் வந்து ரனபால் அவர் வந்து ஒரு சைடு நின்றுட்டு நான் வந்து ஆயுஷ் மாத்திரை அடிக்க வைக்கிறேன் அப்படின்னா கூட, கேப்டன்சி ஃபெயிலியர் தான் வந்து இந்த மேட்சோடைய லாஸ்க்கு ஒரு முக்கிய காரணம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து அவர் ஜக்குக்கு சொல்லலாம். ஸோ இதுல வந்து நம்ம சில செக்மெண்ட்ஸா டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வித் ருத்ராஜ் கெய்க்வாட்ஸ் கேப்டன்சி அண்ட் சிஎஸ்கேஸ் பெர்ஃபார்மன்ஸ். அதை பத்தி ம். உங்ககிட்ட இருக்கு என்ன? நம்ம கொஞ்சம் கேஷுவலா போய்க்கலாம். ம். ஆரம்பிக்கிறது வந்து நான் ருத்ராஜோட கேப்டன்சில ஸ்டார்ட் பண்றேன். எனக்கு என்ன ஒரே ஒரு டவுட்னா, இப்போ வந்து ஒரு சீசன் ஃபுல்லா கேப்டன்சி பண்ணிட்டீங்க. போன சீசன் டீம் செட் ஆகலன்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. இந்த சீசன்ல ரொம்ப நல்ல டீம் இருந்தாலும் ஒரு டீசென்டான டீம்
உங்களுக்கு பவுலிங் ரொட்டேஷன் பண்ண தெரியல. ஃபர்ஸ்ட் விஷயம். இது வந்து போன சீசன்ல இருந்து பிரச்சனையா இருந்திருக்கு. போன சீசன் முன் சீசன்ல இருந்தே இந்த பிரச்சனை இருக்கு, பவுலிங் ரொட்டேஷன் பண்ண தெரியல. ரெண்டாவது, ஃபீல்டிங் பிளேஸ்மெண்ட். ஒரு எனர்ஜியே இல்ல. எவன்கிட்டயுமே அந்த எனர்ஜி இல்ல. நீங்க தான் கேப்டன், நீங்க தான் எல்லாரையும் ஒரு 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 ஃபயரா வச்சிருக்கணும். துருத்துருன்னே அவனுமே இல்லாத மாதிரியே ஃபீலா இருக்கு. பேச மாட்ட, ஒரு பெரிய டிஸ்கஷன் இருக்க மாதிரி தெரியல. ஒரு ஒரு பெரிய ஒரு பெரிய மூமெண்டம் ஆச்சுன்னா அதை எப்படி கேப்சர் பண்ணி அதை நம்ம பக்கம் எடுத்துட்டு வர்றதுன்னு தெரியல. இவ்வளத்தையும் நீங்க பார்க்காம ஜஸ்ட் இவர்கிட்ட பால கொடுத்தா போட்டுருவாங்கன்னு அது மாதிரி கொடுக்குறீங்க. நல்லா போட்டிருந்த ராகுல் சகருக்கு நடுவில் ஒரு ஓவர் நிறுத்திட்டாங்க. ஓகேவா? ஏன் நிறுத்தணும்? அங்க அது மூமெண்டமே கெடுத்துச்சு. அடுத்த ஓவர் ராகுல் சகார பிரிபின்னு பிரிச்சுட்டாங்க. சரி சரி நிக்க வச்சு பிரிச்சுட்டாரு. அடுத்து வந்து பார்த்தோம்னா 100 வந்து ஓகே, 100 வந்து கன்சிஸ்டன்டா ஓவருக்கு 10 ரன் கொடுக்குறாருன்றப்ப அவரை ட்ரஸ்ட் பண்றது. மூணாவது, நீங்க ஸ்பின்னர் 3 பேர் எடுத்துட்டு வந்தீங்க. மூணாவது ஆள் எதுக்கு எதுக்கு என்ன என்ன பண்றான் அவன்? எதுவும் அதுக்கு அவன் டக் அவுட்லயே டீம்ல இருந்திருப்பாங்க. இருந்தியா அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு. அதுக்கு அவன் டக் அவுட்லயே உட்காந்து இருந்திருப்பான். எங்கேயாவது உட்காந்துட்டா பாட்டா வேலையை பார்த்திருப்பான். அவனை பேட்டரா எதுக்கு யூஸ் பண்ணும்? ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம கிட்ட குருல் பட்டேல் இருக்காரு. ஓகேங்களா? அப்படி வந்து உங்களுக்கு பேஸ் பாலர் தான் வேணா நீங்க வந்து இவர் ஓவர்டர்ன் கூட வச்சிருக்கலாம். ஏன்னா 2 ஓவர்சீஸ் பிளேயர் தானே வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலயுமே அட்டர் ஃபெயிலியர். நான் என்ன ஒரு நினைக்கிறேன் அப்படின்னா, இவங்க வந்து கேப்டன்சியா நான் ஃபெயிலியர் அப்படின்னு அட்ரஸ் பண்றேன் அப்படின்னா, ஒரு பிளேயிங் 11 அதாவது பிளேயிங் 12ன்னு வச்சுக்கலாம். இம்பாக்ட் பிளேயரோட சேர்த்து அவங்க சூஸ் பண்றாங்கன்னா எல்லா ஆஸ்பெக்ட்லயும் தான் சூஸ் பண்ணிருப்பாங்க. அஃப்கோர்ஸ் வீர வந்து எந்த ஒரு டீம் வந்து ஒரு பியூர் பேட்டரா ஆட மாட்டாங்க. அவர் எடுக்கிறாங்க அப்படின்னா அவர் ஒரு அகில் ஹுசேன் மாதிரி ஒரு லைக் பிளேயர்ன்றப்ப ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்ற ஒரு மைண்ட் செட். நமக்கு வந்து பவுலிங் ஒரு 4 ஓவர் போட்டு கொடுப்பாரு, பேட்டிங்ல ஒரு யூஸ்ஃபுல் ரன்ஸ் அடிச்சு கொடுப்பாரு. இதுதான் வந்து ஒரு டீமோட மைண்ட் செட்டா இருக்கும். அவர் எடுக்கிறப்ப அந்த இடத்துல அவருக்கு அந்த ரோலை கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் இப்ப நம்ம அவரை பிளேம் பண்ணவே முடியாது. ஏன்னா அவரோட ரோல் என்னன்னு அவருக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. எஸ், கார்த்திக் சர்மா எடுத்தாங்க, 2 மேட்ச் அவர் ஃபெயில் ஆயிட்டாரு, டூ ஏர்லி டு ஜட்ஜ். அவர் வந்து லேட்டர் அவருக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு இடம் கிடைச்ச பிறகு நம்ம ப்ரெஷர் கம்மியான பிறகு கொடுத்தோம் அப்படின்னா அவர் இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். நல்ல டேலண்ட் அவரு. ஸோ அதை நான் பிளேம் பண்ணல. பிரசாந்த் வீரோட ரோல் என்ன டீம்ல? அதாவது ஒரு 7 பால் அவர் பேட்டிங் பண்ணாரு, அவரால் வந்து 6 ரன் அடிக்க முடிஞ்சது ப்ரெஷர் காரணமா. ஸோ அந்த இடத்துல ஒரு பியூர் பேட்டரா இருக்கிற குருல் பட்டேல் ஆடி இருந்தா அப்படின்னா அவர் லாஸ்ட் சீசன்ல வந்து ஒரு 9 பாலுக்கு 30 ரன் அடிச்சுட்டு போவாரு ஒரு மேட்ச்லாம். அந்த மாதிரி ஒரு 7 கேகேஆர். பாலுக்கு வந்து அவர் 25 ரன் அடிச்சுட்டு போயிருப்பாரு. ஸோ அந்த 25 ரன் வந்து மேபி ஒரு குரூஷலா இருந்திருக்கலாம் நமக்கு. அவரு ஒரு பவுலரா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம்னு நினைச்சிருந்தோம்னா. ருத்துராஜ் இப்போ கிடையாது, 2024ல இருந்தே இது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துட்டு. என்னன்னா நம்ம வந்து 2024ல ஜெயிக்க வேண்டிய மேட்ச் நிறைய லூஸ் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா ஸ்பின்னர்ஸை ட்ரஸ்ட் பண்ணாம இருக்கிறது. சேப்பாக்ல ஒரு 7 மேட்ச் ஆடுற டீமோட கேப்டனா இருந்துட்டு ஸ்பின்னர்ஸை நான் ட்ரஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்றது வந்து ஒரு அப்சர்டா இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நீங்க டீம்ல எடுக்கலன்னா பரவாயில்ல, ஒரு 3 ஸ்பின்னரை நான் எடுப்பேன், ஆனா 2 ஸ்பின்னர் தான் நான் ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க சொல்றது வந்து எந்த விதத்தில் நியாயம் கிடையாது. ஆல்சோ அவர் வந்து அந்த லாஸ்ட் மேட்ச் இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்தாருன்னா, போஸ்ட் மேட்ச்ல வந்து எங்க ஆக்ஷன் சரியா போகல, சோ அதனால மேபி எங்களுக்கு அது அஃபெக்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அஃப்கோர்ஸ் உங்களுடைய பிரச்சனை நீங்க அட்ரஸ் பண்றீங்க, தட் இஸ் ஃபைன். பட் எல்லாருக்கும் வந்து ஆக்ஷன் வந்து நினைச்ச மாதிரி போறது கிடையாது. எல்லா டீம்ஸும் இதே மாதிரி தான் உள்ள வந்திருக்காங்க. உங்க ரிசோர்சஸ நீங்க ஒழுங்கா யூஸ் பண்ணணுன்றதுதான் விஷயமே இங்க. உங்ககிட்ட என்ன பிளேயர்ஸ் இருக்காங்க, உங்ககிட்ட என்ன லெவன்ஸ் இருக்கு, அதை நீங்க எப்படி அசம்பிள் பண்ணி யூஸ் பண்றீங்கன்றதுதான் மேட்டரே தவிர என்கிட்ட இது இல்லைன்றது வந்து கரெக்ட் கிடையாது. இன்னைக்கு வீடு இருந்தா நீங்க அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணீங்க? யூட்டிலைஸ் பண்ணவே இல்லையே. யூட்டிலைஸே ஸோ பண்ணலையே. நம்ம கிட்ட கரெக்ட், நம்ம கிட்ட இப்ப இருக்கிற லெவன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கான லெவன்ஸ்னு கேட்டா கிடையவே கிடையாது. சோ இதே மாதிரி நம்ம போயிட்டே இருக்கோம்னா ஒரு ஒரு பவுலிங் ரொட்டேஷனே இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து எப்படி இத சீசனை கடக்க போறோம்ன்றது வந்து ஒரு பெரிய டவுட்டா தான் இருக்கு. எனக்கு எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு, ஒரு 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 டீமே சேர்ந்து ஃபேன்ஸ் எல்லாம் ரேஜ் வெயிட் பண்றாங்க. அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆகுது. என்னடா என்ன ரேஜ் வெயிட் பண்றியா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு எனக்கு. ஒரு ஒரு சிம்பிளா நம்ம ஒரு வியூவரா நமக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். அத கூட இப்போ ஒண்ணும் இல்ல, ஒரு பாக்குறோம். சோ லாஸ்டா ஃபுல்லா வைட் ஆக்கர் போடுறாங்க. எல்லாமே எல்லாம் தேர்ட் மேனுக்கு மேல எஜ்லயே போகுது. அப்ப நீ என்ன பண்ணணும்? அது ஒரு பால் போனா பரவாயில்ல, கிட்டத்தட்ட அங்க மட்டுமே ஒரு 4-5 போர் போயிடுச்சு. அங்க கடைசி வரைக்கும் ஒரு ஃபீல்டர் வரல. நீங்க ஒரு தேர்ட் மேன் அங்க நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் உங்க வைஸ் டெலிவரி போடுங்க, அது பிரச்சனையே இல்லை. ஏன்னா ஒரு கேட்ச் ஆப்ஷன் இருக்கலாம், இல்லைன்னா அட்லீஸ்ட் அங்க ஃபீல்டர் நிக்கிறவன் ஒரு ரன் 2 ரன் தடுத்துருவான்.
அதனால நம்ம ரன்னை மினிமைஸ் ஏன் பண்ணலாம். எந்த ஒரு பேட்டர் எதனா பண்ணி அங்க அடிக்காம வேற எங்க அடிக்க டைம் பண்ணி மிஸ் டைம் ஆகி கேட்ச் கூட வரலாம், விக்கெட்டுக்கு டைம் இது இருக்கும். இங்க இந்த மேட்ச்ல வந்து மோட்டிவேஷனோட ஆடின 2 பிளேயர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆயுஷ் மாத்ரேவும் சர்ஃபராஸ் கான் மட்டும்தான். சர்ப்ரைஸ். அதுவும் ஃபீல்ட்ல ஆமா, பாத்தீங்கன்னா சர்ஃபராஸ் கான் மட்டும்தான் உழுது உழுது புடிச்சுக்கிட்டு ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கா புடிச்சு ஆடினாரே தவிர எங்க மத்த சின்னையாவை பாக்குற பிளேயர்ஸ் மாதிரியே எல்லாம் இருந்துச்சு. எனக்கு இந்த டீமுக்கு சம்மந்தமே இல்ல. நான் ஏதோ பஞ்சு ஜெர்சி போட்டாங்க அதனால நான் வந்து நின்னுட்டு இருக்கேன். ஈவன் கேப்டன் இன்க்ளூடிங். ஏன்னா நம்ம கிட்ட வந்து ஆமா, ஒரு பிளேயர் இருக்காரு சாம்சன். அவர் வந்து ஒரு ஒரு டீமை கேப்டன்சி பண்ணவரு ஆர்ஆர். இங்க வந்திருக்காருன்றப்ப நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னா ஆஹ் அவர் வந்து கொஞ்சம் கேப்டன்சிக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. ஸோ ருத்துக்கு வந்து ஒரு ஃபீட்பேக் கொடுப்பாரு அப்படின்னா அவர் வந்து ஆஹ் ஒரு கீப்பர் கேட்சுக்கு ரிவ்யூ பண்ணா மட்டும்தான் உள்ள வர்றாரு தவிர மத்த ரிவ்யூஸுக்குலாம் அவர் உள்ளே வர மாட்டாரு. ஏன்னு எனக்கு புரியவே வரவே இல்லை. மாட்டாரு. அவரு போலர்ஸ் கிட்ட அவர் வியூ தான் இருக்கிறதுல பெஸ்ட் வியூ மேட்ச்லயே. போலர்ஸ் கிட்ட வந்து கொஞ்சம் பேசுறது எனக்கு தெரிஞ்சு ஸ்பின்னர்ஸ் கிட்ட தான் ஏதோ பேசுற மாதிரி இருந்துச்சு. ராகுல் சகர் கிட்டயும் நூர் அகமது கிட்டயும் அவர் போடும்போது நல்ல பால் சம்திங் ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு, சம்மைக்ல கேட்டுச்சு. ஆனா பேஸ் பவுலிங்க்கு வாயவே திறக்க மாட்டாரு. எனக்கு என்னமோ என்ன மேபி கேப்டன்சிக்குள்ள கிளாஷ் வராம இருக்கணும் அந்த மாதிரி அவங்க தாட்ஸ் வச்சுட்டு சரி நம்ம வந்து அமைதியா இருப்போம், அவரோட வேலை அவர் கேப்டன்சி பண்ணிட்டோம்னு விடுறாரான்னு தெரியல. பட் இது வந்து ஒரு சீரியஸான இஷ்யூ. 11th வந்து ஒழுங்கா நீங்க யூட்டிலைஸ் பண்ணல அப்படின்னா கடைசி வரைக்கும் இந்த சீசன் வந்து இப்படிதான் போக போகுது. இன்னொரு லாஸ்ட் பிளேஸ வந்து நம்மளால அவாய்ட் பண்ணவே முடியாது. எல்எஸ்ஜி எஸ்ஆர்எஸ் கண்டிப்பா காப்பாத்துற வரைக்கும். SRS தான் காப்பாத்துற நம்மள. LSG கூட அடிச்சிருவாங்க நடுவுல. சோ ஐயோ ஒரு எனக்கு புரியலைங்க. இன்னொரு கம்பேரிட்டிவ்லி ஒரு இன்ட்ரெஸ்டிங் 2 3 ஃபேக்ட் இருக்கு. டீமோட என்னது லாஸ்ட் 6 மேட்ச் நம்ம சேப்பாக்ல தோத்துருக்கோம். அத பத்தி உங்க தாட் என்ன? இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இல்ல, இது வந்து ஒரு மோசமான ஃபேக்ட். திஸ் இஸ் ஆர்டர். ஏன்னா நம்ம என்ன சொல்றதுனே தெரியல. சேப்பாக் வந்து ஃபோர்ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தோம். அத மொத்தமா புல்டோசர் விட்டு ஏத்துறது போன சீசன்ல உடஞ்ச ஸ்டேடியம் மேல புல்டோசர் இன்னொரு விட்டு உடஞ்ச ஏத்தலாம். விட்டு கேட்டிட்டு இருக்காங்க இந்த சீசன். சோ அத பத்தி நீங்க என்ன ஐயோ நினைக்கிறீங்க? ஒரு அது எனக்கு எனக்கு புரியலைங்க. ஒரு ஹோம் கேமே ஜெயிக்க முடியலன்னா நம்ம என்ன பண்றது? நான் வந்து லாஸ்ட் சீசன்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் ஹோம் கேம் போனேன். நான் எம்ஏ சிஎஸ்கே போனேன். அப்படியே உருட்டி கிட்டி ஜெயிச்சிட்டாங்கன்னு சந்தோஷப்பட்டேன். அதுக்கப்புறம் மனசே விட்டு போச்சு எனக்கு. அந்த சீசனே போயிடுச்சு, அவ்வளவுதான். அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த சீசன்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம ஜெயிக்கல, மும்பை தோத்துருக்கானுங்க. அதான் உண்மை. அதுதான் உண்மை. என்னன்னா ஆர்சிபி மாதிரி ஒரு டீம் வந்து அவங்க ஹோம் அட்வான்டேஜ் வந்து பிரச்சனை இருக்கு. சின்னசாமி மாதிரி ஒரு ஸ்டேடியம் இருக்கு. அதுல ஜெயிக்க முடியலன்னு சொன்னாங்கன்னா அது ஒரு லாஜிக் இருக்கு. ஏன்னா அது வந்து ஒரு பேட்டர் ஃப்ரெண்ட்லியான இது. உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பவுலிங் யூனிட் இல்லைன்னா உங்களால ஜெயிக்க முடியாது. சோ ஆர்சிபி வந்து அவங்க ஹோம் கேம்ல தோக்குறாங்கன்னா அது வந்து ஒரு ஜஸ்டிஃபைடு ஒரு விஷயம். பட் இவ்வளவு வருஷமா நீங்க டாமினேட் பண்ணிட்டு இருக்க சேப்பாக்ல அதுல வந்து நீங்க வரிசையா ஒரு 6 மேட்ச் தோக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அனலைஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா 7 மேட்ச் நம்ம இதுலதான் ஆட போறோம். சோ இதே மாதிரி எல்லா மேட்ச் ஆட போறோம் அப்படின்னா ஹோம் கேம்ன்ற அட்வான்டேஜ் இல்ல அப்படின்னா என்ன பாயிண்ட் புரியல. இவ்வளவு நாளா தோனியோட மாஸ்டர் கிளாஸே என்ன, அவரோட மாஸ்டர் கிளாஸ் என்னன்னா, எனக்கு 7 கேம் வெளில இருக்கு, அது எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனா 7 கேம் என் கோட்டையில இருக்கு, நான் பாத்துப்பேன். அந்த 7 கேம் மட்டும் ஜெயிச்சு கூட பிளே ஆஃப் போயிருக்கிறாங்க. ஆமா அந்த இப்படி 7ல இருந்த ஒரு 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 5ல இருந்து 6 மேட்ச் ஜெயிச்சா கூட மீதி அவையில ஒரு 2 3 மேட்ச் இடத்த ஜெயிச்சா கூட நம்ம குவாலிஃபைடு அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ இது வந்து அவ்வளவுதான். சிஎஸ்கே வந்து அனலைஸ் பண்ணியே ஆகணும். ஹோம் கேம் வந்து நம்ம எப்படி ஜெயிக்கணும் அப்படின்றது. இதை தாண்டி நம்ம லைட்டா பஞ்சாப் கிங்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்ணிடலாம். பஞ்சாப் கிங்ஸ் அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க அஸ் எ யூனிட்டா, பேட்டிங் பவுலிங்? பவுலிங் பெருசா சொல்றல, சகால் தவிர வேற யாரும் பெருசா போட்ட மாதிரி எனக்கு தோணல. ஏன்னா இது 200 அடிக்கிறப்ப ஓகே, 2 சைட் பவுலிங்கா அப்படிதான் இருந்த மாதிரி இருந்துச்சு. பேட்டிங்கை பொறுத்தவரை எல்லாருமே எக்ஸ்ப்ளோசிவ். எப்படி சொல்றது, அவங்க நான் அடிக்கிற மைண்ட் செட்ல வந்திருக்கேன், எனக்கு இன்டென்ட் இருக்கு, நான் இப்படிதான் ஆட போறேன்ற மாதிரி தான் ஆடினாங்க. ஈவன் பிரயான் ஷாரியா ஒரு பிளாஸ்ட் ஓப்பனிங் கொடுத்துட்டு போயிட்டாரு. சிம்ரன் என்ன பண்ணாரு, பிரபித் சிம்ரன் என்ன பண்ணாருன்னா அவரும் ஹிட் பண்ண தான் ட்ரை பண்ணாரு. நிறைய மிஸ் டைம் ஆச்சு, ஆனா அவருக்கும் 2 3 பால் கனெக்ட் ஆகி 6 போச்சு. இப்ப மூணாவது ஆள் யாருன்னா இவர் கூப்பர் கான்லி வந்து நல்ல ஸ்டார்ட், சூப்பரா ஆடினாரு. ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப நல்லா ஆடினாரு. எந்தெந்த பால்லாம் கரெக்டா ஆடணும் அந்த பால்லாம் கரெக்டா ஆடி ரன் ரேட்டை குறையவே விடாம பாத்துக்கிட்டாரு. அடுத்து ஸ்டேஷ் ஜாயின் பண்ணாரு. அவர் பிரிச்சு போயிட்டாரு. அவங்கள பொறுத்தவரை பேட்டிங், அப்பா நாங்க இதுதான்ப்பா பண்ண போறோம், நாங்க இதுக்குதான் வந்திருக்கோம், இப்பதான் இது 208 தான், நான் அதை சூப்பரா சேஸ் பண்றேன், சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான். அவங்க கிட்ட வந்து ஒரு அவங்களுக்கு பிளே பேட்டிங் ஆஃப் சுத்தமா போற பண்ற மாதிரி எதுவுமே இல்லை. ஆட்டிடியூட் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். ஈஸியா வந்து நாங்க ஆஹ் கண்டிப்பா பிளே ஆஃப் போயிடுவோம் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடோட விளையாடுறாங்க. அவங்க இது பண்ண போறாங்க. சோ நெக்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபியோட ஒரு ஒரு மேட்ச் இருக்கு.
ஐ திங்க் சின்னசுவாமில. அத பத்தி உங்க கருத்து என்ன? கருத்து சொல்ல எதுவுமே விரும்பல நானு. அந்த ஏதாவது சொன்னா இது எனக்கு கிளிப்ப போட்டு அடிப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில எதுவும் பேசாம இருக்கீங்களா? ஆமா. சரி, மேட்ச் இல்ல முடிஞ்ச நான் பிறகு போஸ்ட் மேட்ச் ஆர்சிபி அனாலிசிஸ்ல பேசிக்கலாம். எல்லாம் நேரம் இருந்தாலும் மாட்டணும் தான் பேசிக்கலாம். காத்துக்கிட்டு இருக்கேன். வேணாம் தம்பி. ஆக்சுவலா ஓகே, நான் வந்து பாயிண்ட் சொல்றேன். ஆர்சிபி வந்து செம்ம ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்கள தோக்கடிக்கிறது ரொம்ப ரொம்ப டஃப். இப்ப இன்னைக்கு விளையாடின மாதிரியே விளையாடினா தோக்கடிக்கிறது ரொம்ப டஃப். மேபி சேசிங் எடுத்தா வாய்ப்பு இருக்கு நமக்கு. இவர் டாஸ் கூட ஜெயிக்க மாட்டாரு, என்ன பண்றது நம்ம? ஆமா, டாஸ் ஐயோ கூட வேற கூட ஆள வேணா கூட்டு போலாம் போல இருக்கு. அந்த மாதிரிதான் டாஸும் தோத்துடுறாரு, ஆமா டே, மேட்சும் கூட அந்த தோத்துடுறாரு. சின்ன பையன் ஆயுஷ் மாத்திரை இருப்பான், அவனையாச்சும் கூட்டு போய் டாஸ் கேளுங்கன்ற மாதிரிதான் இருக்கு. எனக்கு ருத்து மேல எந்த ஒரு இதுவும் கிடையாது. லைக் வந்து உடனே மாத்துங்க அப்படின்னு கிடையாது. எனக்கு வந்து ருத்து ஆமா. அவரை சேஞ்ச் பண்ணிக்கணும். அதுதான் வந்து நான் விரும்புறேன். ஏன்னா ஒரு 3 சீசனா, அதாவது 2வது சீசன் விட்டலாம். போன சீசன் பாதியிலே போயிட்டாரு. பட் ஒரு 2 சீசனா நீங்க ஒரே மிஸ்டேக்க ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பேன். நான் ஸ்பின்னர்ஸ ட்ரஸ்ட் பண்ண மாட்டேன். அப்படின்றது வந்து ஒரு எனக்கு என்ன சொல்றது தெரியல. இன்னொரு ஒரு பிரச்சனை நான் ஸ்பின்னர்ஸ பார்த்தேன் இந்த டச் மேட்ச்ல. பண்றது கூட என்ன பிரச்சனை? என்னன்னா ஸ்பின்னர்ஸ் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. நம்ம ஸ்பின்னர்ஸ்க்கும் அவங்க ஸ்பின்னர் சஹல் ஒருத்தர் தான் போட்டாரு. அவங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, சஹல் வந்து ஸ்லோவா போட்டாரு. பால்ஸ் எல்லாம் ஸ்லோவா போட்டாங்க. ஆனா இந்த அதுதாங்க இடத்துல நான் சொல்றேன். நூறும் சரி, ராகுல் சகரும் சரி வந்து பால ரொம்ப ஸ்பீடா உள்ள ஏத்திக்கிட்டே இருந்த மாதிரி இருந்தது எனக்கு. ஆஹ் அந்த ஸ்லோவா அதுதான் போட்டு நான் சொல்றேன். அவங்கள டாஸ் பண்ண வச்சு அந்த மாதிரி எதுவும் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. எனக்கும் அதுதான் புரியல. கமெண்ட்ரியில கூட சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி ஸ்லோவா போட்டா நல்லா இருக்கு பிச்சுக்கு ஸ்பின்னர்ஸ் அப்படின்றாங்க. இது நூறு அகமது வந்து ஒரு 100லயே தேத்தராப்புல வந்து சர்க்கிட்டு அது நான் சூப்பரா ராகுல் பிக் வேற சகர் உள்ள பண்ணிடுறாங்க. வந்தப்ப நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னா, இம்பாக்ட் பிளேயரா ராகுல் சகர் உள்ள வந்து நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னா, சரி ஓகே இவரை கொண்டு வராங்கன்னா மேபி ராகுல் சகர் அதாவது யுஸ்வேந்திர சஹல் மாதிரி ராகுல் சகர் வந்து ரொம்ப ஸ்லோவா டாஸ் பண்ணி விட போறாரு போல பால. அந்த ஆஹ் டெக்னிக் தான். ஏன்னா சஹலை பாத்துட்டாங்க. ஓ, சஹல் வந்து இப்படி போட்டா விக்கெட் விழுவுது அப்படின்னா, நல்லா ரன் நிக்குது அப்படின்னா, ஓகே ராகுல் சகர்ட்டு அதே மாதிரி இன்புட் கொடுத்து நீ அதே மாதிரி போடு, நீ அதே லைக் டு லைக் தானே, அதனால ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி கூட்டு வந்திருப்பாங்கன்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் நடந்தது என்னமோ வேற. ஒரு வீரு எப்படி போடுவாரு, என்ன ஆமா அதேதான். பண்ணுவாருன்னு நமக்கு இப்ப வரைக்கும் தெரியாது. ஏன்னா அவருக்கும் தெரியாது. ஏன்னா அவருக்கு சான்ஸே கொடுக்கல. அது வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நம்ம லாஸ்டா ஒரு பாயிண்ட் வச்சு முடிச்சுக்கலாம் இந்த 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 ரிவ்யூவே. ஏன்னா இதுக்கப்புறம் இந்த ரிவ்யூல பேச எதுவுமே கிடையாது, புலம்பல் தான் பேசுறதுக்கு ஃபுல்லா ஒண்ணும் இல்ல. இருக்கு நமக்கு. விஷயம் என்னன்னா, இதோ பாருங்க, நான் லாஸ்ட் ரிவ்யூல கீகா கிட்ட என்ன சொல்லியிருப்பேன், நம்ம பேக்ரவுண்ட் எல்லாம் பார்த்துல சிலுவையில அரைஞ்சிருப்பேன். கீகா கிட்ட என்ன நான் சொன்னேன்னா, கீகா இது டூ ஏர்லி டு தி ஜட்ஜ், எதுவா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி பார்ப்போம், இன்னும் 2 3 மேட்ச் பார்ப்போம். ஆனா 2வது மேட்ச் இவ்வளவு போரா, கேப்டன்சி பூரா இருக்கிறது ரொம்ப கண்ணாடி மாதிரி தெரியுது. நான் இங்க ஒண்ணு சொல்லிக்கிறேன், இதுதான் என்னோட லாஸ்ட் பாயிண்ட். இந்த டீம் மேல இருக்கிற குற்றச்சாட்டுன்னு வச்சுப்போம். எல்லாருமே அவங்களோட அப்ரோச்சை மாத்திட்டாங்க. கோச்சிங்லாம் சொல்றேன், கோச்ல சொல்றேன், ஸ்டாஃப்ஸ்ல சொல்றேன். இதையும் நான் லாஸ்ட் டைமும் மென்ஷன் பண்ணியிருந்தேன், ரொம்ப அவுடேட்டடான கோச்சிங் ஸ்டைலா இருக்குன்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு. இப்போ நீங்க இதெல்லாம் மாத்திக்காம இருந்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. மொத்த பேரும் ஸ்டாக் பண்ணுங்க, அவ்வளவுதான். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல இதுக்கப்புறம். புலம்பல் ஆமா, தான் இருக்கு. லைக் என்ன எனக்கு இங்க இங்க ஒரு மேட்ச் ஒரு சைடு போய் அடி வாங்கிட்டு இருக்கோம். போட்டு மொத்துன்னு மொத்திட்டு இருக்காங்க. அங்க நியூஸ் வந்து டிஎஸ்கேல வந்து வில்லியனையும் முல்டரையும் ரீடைன் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. எனக்கா ஒரு ஓ சிஎஸ்கே எனக்கு சூப்பர் கிங் புரியல. மேடா, என்னடா பண்றீங்க, ஏன்டா இவனெல்லாம் சைன் பண்றீங்கன்ற மாதிரி இருக்கு. அதாவது முல்டரு, ஒரு வில்லியனு, அப்புறம் ரயல் மைக்கசிய ரூசோ. தவிர எல்லாம் மைக்கசிய தவிர எல்லாருமே ஸ்டாக் பண்ணுங்க போங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. ஆமா, சுத்தமா இவர் ஏன் இவ்வளவு அதே மாதிரி ஆவேசப்படுகிறாருன்ற மாதிரி இருக்கு எம்எஸ் எனக்கு. தோனி வந்து இன்வால்வ்மெண்ட் இல்லாத மாதிரி இருக்கு எனக்கு இந்த யூனிட்ல. எனக்கு ரொம்ப அவர் ஃபீல் வந்து ஒரு ஆகுது. மென்டார் ரோல் உம் டேக் ஓவர் பண்ணுன்றதுதான் என்னுடைய ஆழ்ந்த கருத்து. என்னன்னா இவனுங்க பிளெமிங் வந்து ரொம்ப இன்ஜுரி அவுடேட் ஆயிட்டாரு. ஆனாலுமே அவர் எங்கேயுமே பார்க்கவே முடியல. அவரு கரெக்ட். டக்அவுட்லயே இருக்க மாதிரி தெரியல பட் எங்கேயும். இல்ல, அவர் அவரு பிராக்டிஸ்க்கு வந்தாரு எனக்கு ஆக்சுவலி. பிராக்டிஸ்ல இருக்காரு. எனக்கு ஒண்ணு மட்டும் புரிஞ்சிருச்சு, இந்த டீம் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. டேய் எனக்கு கால் வலிடா, நான் வெளில போறேன் அப்படின்னு போயிட்டாரு போல. பிளெமிங் வந்து அவருடைய அப்ரோச்ச மாத்தியே ஆகணும். லைக் வந்து நான் இதே மாதிரிதான் பழைய மாதிரி டச் பண்ணுவேன், பேக் பண்ணுவேன் அப்படின்ட்டு. இப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறி வந்திருக்காங்க. ஓகே, நம்ம யங்ஸ்டர்ஸ் உள்ள கொண்டு வருவோம். இனிமே இந்த பழைய பேசிகளை நம்பிட்டே இருந்தா முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன அப்ரோச் சேஞ்ச் இருந்தது. பட் அந்த ஸ்ட்ராட்டஜி இன்னும் மாத்தாம இருக்காங்க. அத வந்து இந்த மேட்ச் அப்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து
ஆப்போனன்ட் டீம் என்ன பண்றாங்களோ அதை பார்த்து பேப்பர்ல எழுதுறாதான் பாஸ் ஆகலாம். நீ அதுலயும் ஃபெயில். அந்த ஏய், மாதிரி போயிட்டு இருக்கானுங்க. சஹால பார்த்து சரி பக்கத்துல ஓகே கூட பிட்டு கூட யாரும் அடிக்க சஹா நீ மாட்டீங்களாடா அதே நீங்க மாதிரி போனா பாஸ் ஆயிருக்கலாம். அதை பார்த்து காப்பி அது அடிச்சு நீ அப்படியே எங்க போனா பாஸ் ஆயிருக்கலாம். அதுலயும் ஃபெயில். என்ன சொல்றதுனே தெரியல. ஐயோ சரி கரண் நம்ம வந்து இது முடிச்சுக்கலாம். எனக்கு இன்னும் வந்து ஆர்சிபி மேட்சுக்கு தெம்பு ஓகே வேணும். அப்போ வந்து நான் ஃபாலோ பண்ணும். ஆக்சுவலா இப்போ இப்போ என்ன ஷார்ட்டா முடியுதுன்னா இங்க வந்து தே ஷுட் சேஞ்ச் தர் அப்ரோச் ஃபர்ஸ்ட். கரெக்ட் பவுலிங்லயும் சரி கரெக்ட். கேப்டன்சிலயும் சரி. ஆஹ் இப்போ நீ விராட் கோலி மாதிரி ஆடுறதான் அதுக்குன்னு விராட் கோலி மாதிரி கேப்டன்சி பண்ண வேணாம். ஓகேவா? ஐயோ என்ன சொல்றதுனே தெரியல எனக்கு. இது இதை கட் பண்ணி போட்டு இவங்க அடிவாங்க வைங்க எடிட்டர். வன்மெல்லாம் கிடையாது. அவங்க சைடே ஒத்துப்பாங்கன்னு வச்சுப்போம். இவங்க நான் இன்னொரு பாயிண்ட் மேபி ஐபிஎல் சொல்றியா? ஓகே டெஸ்ட் ஐபிஎல் மட்டும் தான் சொல்றேன். இதுல எல்லா இடத்துலயும் கோத்து விடக்கூடாது. நான் வேற ஐபிஎல் தான் சொல்றேன். அதாவது நீங்க வேர்ல்ட் கிளாஸ் பவுலரே வச்சிருந்தாலுமே நீங்க ஒழுங்கா பவுலிங் ரொட்டேஷன் இல்லைன்னா அவங்க எல்லாருமே ஃபெயில் தான் ஆவாங்க. அவ்வளவுதான். இதுதான் பாயிண்ட். முடிஞ்சது. உங்க சைடு எதனா இருந்தா என்னோட சொல்லுங்க. சைடுல நான் சொல்லுவேன்னா எதனா தான் ஸ்ட்ராட்டஜி சொல்றேன். மாத்தணும். ஸ்ட்ராட்டஜி மாத்தணும். ஸ்ட்ராட்டஜி மாத்திட்டு ஸோ கேப்டன்சி ருத்து வந்து நம்ம ஃபுல்லா பேக் பண்றோம். பட் ஆனா அவருடைய ஸ்டைல வந்து ஸ்பின்னர்ஸை ட்ரஸ்ட் பண்ணணும். அவ்வளவுதான். அதுவும் இல்லாம அவரோட கேப்டன்சினால அவரோட பேட்டிங்கும் பாதிக்கப்படுது. சோ அதையும் வந்து அவர் பாத்துக்கணும். நம்ம டீமோட பெஸ்ட் பேட்டர் அவரு. அந்த மாதிரி ஆடுறாரு. அவருதான் ஃபுல்லா சிங்கிள் ரொட்டேஷன் பர்ஃபார்ம் பண்றாரு. சோ பண்ணுவாங்க. அதையும் பாத்துக்கணும். அவரு அவ்வளவுதான். பர்ஃபார்ம் பண்ணவே தானே நமக்கு இவ்வளவு கரெக்ட் சீசன் இருந்திருக்கு. நல்லா இருந்துச்சு. ஓகே கரெக்ட். சரி ஓகே எஸ் முடிச்சுக்கலாம். நன்றி. அடுத்த இது வந்து ரிவ்யூ வீடியோ கிடையாது. அடுத்த சிஎஸ்கே ஃபேன்ஸ் ரேண்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி நமக்கம். அதுவரை விடைபெறுவது கரண், டிராவிட். பாய்.